தேர்தல் ஆணையம் அவருக்கு சாதகம், அன்புமணிக்கு சாதகமாகவே இருக்கு. நீங்க என்ன பண்ண போறீங்க? அதான் சார், நீதிமன்றம் ஒத்துக்கலையே, தேர்தல் ஆணையத்துக்கு தான் அவங்க கொண்டு வச்சுட்டாங்களே. தேர்தல் ஆணையம் அறிவித்த நடவடிக்கைக்கு இல்லை ஒன்றும் நாங்கள் நீதிமன்றம் தேவையில்லையே, தேவையில்லை. அது தவறான செய்திங்க. அது ஊடகங்கள் சொல்றாங்க. இப்போ நீங்க கேட்குறீங்க, நாங்கள் சொல்றோம் என்ன விளக்கத்தை என்ன. இப்போ இதில் இன்னொன்று எங்களுக்கு ஒரு சூழ்ச்சி, எங்களுக்கு என்ன ஒரு ஒரு இப்போ ஒரு ஐயா ஏற்படுதுன்னா, அவங்களே மறு ஆய்வு பெட்டிஷன் போடுறாங்க, போட்டுட்டு 10:30 மணிக்கு கேஸ் வருது. அவங்க தேர்தல் ஆணையத்துடைய வழக்கறிஞரை ஆஜராகி, ஆமாம் மூணாவது எண் வழக்காக வருது, அவங்களே ஆஜராகி 21ஆம் தேதிக்கு தேதி போடுங்கன்னு கேட்குறாங்க. என்ன அதுக்குள்ளே தேர்தல் அறிவிச்சிட்டா அப்படியே ஸ்டேட்டஸ் மெயின்டைன் பண்ணலான்னு சொல்லி இவங்க ஏதாச்சும் திட்டமிடுறாங்களோன்னு தெரியல. ஆக தேர்தல் ஆணையம் என்பது நீதி இல்லை, நியாயம் இல்லை, ஜனநாயகம் இல்லை. தேர்தல் ஆணையம் எல்லா கட்சிகளும் சொல்கிற மாதிரி ஒரு விலை போகிற ஒரு நம்பகத்தன்மையற்ற ஒரு கமிஷனாக மாறி போச்சு என்பதை பகிரமாக குற்றம் சாட்டுறோம். தேர்தல் ஆணையம் வந்து தன்னிச்சையான அமைப்பு, பாஜக கட்டுக்குள்ள இருக்கு, கைப்பாவையா செயல்படுது, பல கட்சிகள் குற்றம் சாட்டியிருக்கிறாங்க. யாரு கைக்குள்ள இருக்குன்னு யாரு கைக்குள்ள இருக்குன்னு நான் சொல்ல விரும்பலைங்க. தேர்தல் ஆணையத்திட்ட நீதி இல்லை, நியாயம் இல்லை, நடுநிலைத்தன்மை இல்லை, நம்பகத்தன்மை இல்லை. இதை கண்டிச்சு நாங்கள் ஆர்ப்பாட்டத்தை டெல்லி பண்ணுமே, டெல்லியில் நடத்திருக்கோம் 4ஆம் தேதி. அப்படிப்பட்ட தேர்தல் ஆணையம் வைக்கிற தேர்தல் எப்படி செல்லுபடி? வேறு வழி இல்லையே, இது மக்கள் தான் சொல்லணும். மக்கள் தான் சொல்லணும். மக்கள் ஓட்டு போட்டால் இப்போ மருத்துவர் ஐயா தான் பாட்டாளி கட்சி தலைவர்னு நினச்சி மக்கள் அவர் யார் ஆதரிக்கிறாங்களோ அவங்கள தான் ஓட்டு போட போகிறாங்க. அன்றைக்கு எல்லாத்துக்கும் புரிஞ்சுக்க போகிறாங்க. பாஜக கூட்டணியில் அன்புமணி இருக்கிறதுனால இப்படி தேர்தல் ஆணையம் செயல்படுதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அதை நான் அதுக்குள்ள போக விரும்பலைங்க. அப்படியும் இருக்கலாம், அதுக்குள்ள போக விரும்பல. அந்த சப்ஜெக்ட் நான் போக உறுதிப்பட சொல்ல முடியாது, ஆதாரம் இல்லாமல் எப்படி சொல்ல முடியாது. பாட்டாளி மகிழ்ச்சி பொறுத்தவரையில் நான் மீண்டும் சொல்கிறது தான் உங்களுக்கு, தொடர்ந்து பல பேர் ஐயாவை சந்தித்தோ தொலைபேசியிலோ தொடர்பு கொண்டு கூட்டணி குறித்து தொடர்ந்து பேசி வருகிறார்கள். மிக விரைவில் நான் மீண்டும் சொல்கிறேன், சோற ஆக்க பொறுத்த நீங்கள் ஏன் ஆற பொறுக்க மாட்டேங்கிறீங்க? ஒரு பொங்கல் அருமையாக, இப்போ நான் கூட ஒரு வரகு பொங்கல் தான் சாப்பிட்டேன். பொங்கலை இறக்கி எங்கள் அம்மா வச்சிருச்சு, நல்லா செஞ்சு இறக்கி வச்சாச்சு. அது கொஞ்ச நேரம் ஆறுனா தான் சாப்பிட முடியும். கொதிக்க கொதிக்க நாக்கு வந்து போயிடும். உங்களுக்கு அந்த சாப்பாடு கிடைக்காம கீழே தள்ளி விடுறாங்களே நிறைய பேர். அதெல்லாம் ஒன்று வச்சுக்க, பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனத்தில் மருத்துவர் ஐயா 46 ஆண்டுகள் அரசியலுக்கு வரலாற்றுக்கு சொந்தக்காரர். தமிழ்நாட்டில் அவருக்கு நிகரான சீனியாரிட்டியில் இன்னும் யாரும் இல்லை. அவரை கீழே தள்ளுறதோ அவர் தோக்கடிக்கிறதோ அது எதுவுமே பண்ண முடியாது. அவர் மகன்கிறதுனால அவர் கொஞ்சம் ஆடி பார்க்குறாரு, அது காலம் பதில் சொல்லும். நீங்க சிங்கிளா போராடுறதை விட கூட்டணி மூலமா சேர்ந்து அந்த கூட்டணியோட போராட்டீங்களா இன்னும் வெற்றி இருக்குங்களா? அதான் சொல்கிறேன், இன்னும் ஒரு வாரம் பொறுத்துக்குங்க, ஒரு வாரம் பொறுத்துக்குங்க. தைலாபுரம் தோட்டத்தினுடைய கதவு பூட்டப்பட்டிருக்கிறது. விரைவிலே திறக்கும் பொழுது வருவார்கள், கையெழுத்து போடுவார்கள், உங்களுக்கு முன்னாடி தான் பார்ப்பாங்க. பிஜேபியோட கூட்டணி வச்சா உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் இருக்கு. கட்சி உங்களுக்கு தானே வரும். அதெல்லாம் நான் எதை பற்றி சொல்ல வேணும். நீ என்ன பேசினாலும் என்கிட்ட பதில் அதே தான் பதில். நீ எவ்வளோ நேரம் பேசினாலும் அதே தான் பதில். கூட்டணி, அதான் நான் மீண்டும் சொல்கிறதே, மருத்துவர் ஐயா அமைக்கக்கூடிய கூட்டணி தான் வெற்றி கூட்டணி. இதை நான் ஒரு அரசியலுக்காக சொல்லலை, உண்மையாக சொல்லுகிறேன். என்ன காரணம்னா, ஒரு வீட்லேயும் அப்பா இருக்காங்க, ஒரு வீட்லேயும் அம்மா இருக்காங்க. அந்த அப்பாவும் அம்மாவும் ஒத்து பார்த்துட்டு இருக்காங்க. என்ன, ஒரு தந்தைக்கு ஏற்பட்டிருக்கிற அவமானம், இதை ஒரு பையன் செஞ்ச மாதிரி நம்ம பையனும் செய்யக்கூடாது அப்படிங்கிறது எல்லா வீட்லேயுமே கண்டிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சொல்ல புரியுதுங்களா? அப்பாவுக்கு மகன் கட்டுப்பட்டு தான் நடக்கணும். எந்த வயசானாலும், 90 வயசானாலும் 100 வயசானாலும். அதுக்கு உதாரணங்கள் நான் பார்த்தோம். இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர், அவங்க அப்பாவுக்கு 94 வயசு, கட்டுப்பாடு தான் இருந்தார். முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியார், அவங்க அம்மா மரணம் அடைகிற வரைக்கும்
சனி ஞாயிறு வாரத்தில் ஒரு நாள் அந்த அம்மா கூட போய் கொஞ்சம் குழாவி அவங்க கையால் சாப்பிட்டு வந்தாங்க. இதுதான். அதே மாதிரி முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள், ஜெயலலிதா அவர்கள் எல்லாமே என்ன, அப்பாவை மதித்தவர்கள் தான் அதிகாரத்தை பெற்றிருக்கிறார்கள். அப்பாவை மதிக்காதவர்கள் அதிகாரத்துக்கு வர முடியாது, அரசியலில் வெல்ல முடியாது. இதுதான் உலக நியதி. அது இங்கேயும் நீங்கள் பார்க்க போறீங்க.